10க்கு வர மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணிட்டு இல்லை எப்படி காலையில் டீ குடிக்க போகிறோன்னா ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தா ஒரு 5 o'clock கிட்ட இருக்கும். மார்னிங் வந்து ஒரு 3:30 இருக்கும். 3:30லேருந்தே எனக்கு தூங்க விடாமல் அட்லீஸ்ட் ஒரு டீ குடிக்கணும். வீட்டில் பால் எல்லாமே இருக்குது, அதை போட்டு குடிக்காம டீ வெளியே போய் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உடம்பு சரியாத பிள்ளைய இப்படி இந்நேரத்தில் இவங்க கடத்திட்டு போகிறாங்களே, இதெல்லாம் அநியாயமா இல்லையா? உடம்பு ஏன் சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு நேற்று ஒரு இன்சிடெண்ட். அதனால் போயிட்டு கொஞ்சம் காலையிலேருந்து சாப்பிடாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம். அவளுக்கு ஃபிக்ஸ் வந்து ஒரு ஷாப் போயிருந்தோம், அங்கேயே கீழே விழுந்துட்டான். நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நைட்லேருந்து பயங்கர டிப்ரெஷன் நானும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வர்ற தலைவலியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். அவங்களுக்கு கழுத்தில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது என்னன்னே தெரில, அப்படியே ஓவராக அப்படியே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி சின்ன சின்னதாக வந்து இப்போ அது இன்னும் அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அப்படியே பெருசாக ஆகிடுச்சு. அம்மா போட்டிருக்கா என்ன ஏது எதுவுமே தெரியல, டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல. சரி அப்படியே போகிறோம், டீயை குடிச்சிட்டு இப்போ எதுனா ஒரு மெடிக்கல். எப்பவுமே நாங்கள் நைட்டு டீலாம் குடிக்க போவோம், ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரமாக வெளியில் போக முடியல, இவளையும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியல. ரொம்ப திட்டிகிட்டு இருக்கிறேன். காலையிலேருந்து சண்டை தான், இப்பயும் அழுக வச்சு தான் வெளில கூப்பிட்டு வரேன் அவளை. அதுவே ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நான் அழுதேன், அவள் அழுவல. அவள் என்ன வேர்ட்ஸ் பேசிட்டா. அப்படிலாம் இல்லவே இல்லை, நம்பாதீங்க யாரும். இல்லை நிஜமாவே வேர்ட்ஸ் பயங்கரமாக பேசிட்டா. ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு எனக்கு. நான் பேசினேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க அந்தளவுக்கு ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இல்லாத ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்களா, அது ஒரு மாதிரி கஷ்டமா. இல்லை இருக்கு பொய் சொல்ல. இல்லை நம்புங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ போடுவேன், அன்றைக்கி கேளுங்க, அன்றைக்கி சொல்லுவேன். ப்ராங்க் வீடியோ தான் எடுக்கணும். ப்ராங்க் வீடியோ எடுத்து அதை இந்த கண்டென்ட்டே வச்சு எதனா ஒரு ப்ராங்க் வீடியோ எடுத்து நான் போடுறேன். அப்போ தெரியும் இவங்களோட சுயரூபம் என்ன. நான் எதுவும் எடிட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏங்க, நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு பொருள் இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்காதா? இல்லை அதுவே போதுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்காதா? அப்படிலாம் இல்லைங்க, பிரச்சனை வரதானே செய்யும், அதை அப்போ தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். வாஸ்துவனா பார்த்துலாம் விடு. சரி, நாங்கள் போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அங்கே இருந்து நாங்கள் டீ ஷாப்பில் இருந்து பேசுகிறோம். நான் இதெல்லாம் சூப்பராக எடிட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஓகே ரைட்டு, எடிட் பண்ணுறேன். கடைக்கு வந்துட்டோம். டீ ஷாப் இதான் டீ ஷாப். காயத்ரி ஒன்றும் உடம்பு முடியல. இங்கே பார்த்தீங்களா, பவுட்ரு போட்டால் எதனா இன்ஃபெக்ஷன் ஆகுமான்னு சொல்லுங்கள். இவங்க வந்து அந்த கூல் பவுடர் எடுத்து அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக பேய் மித்திலாம் மம்மி மாதிரி பேய் மாதிரி மூஞ்செல்லாம் அப்படியே அப்பிக்கின்னு அப்படி உட்காந்துருவாங்க. இருக்கிறத பார்த்துருப்பீங்களா, சீட்டு விட்டு தான் இருக்கும், அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு எதனா பண்ண முடியுமா, எதனா தெரியுமா அப்படின்னு எதனா அரைச்சி போட்டால் கூட சரியுமா அப்படின்னு. அதுக்கு நான் அர்லி கமெண்ட் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்ச நாளுக்கு ஆஃபில் தான் இருக்கும். சில தொந்தரவு தாங்க முடியல. எங்களை த்ரெட்னிங் பண்ணுறாங்க, இவளை வீடியோலாம் காட்டாதீங்க, ஃபோட்டோ போடாதீங்க அப்படின்ட்டு. நான் பயந்தேன், ஆனால் அவள் தான் பயப்பட மாட்டேறான். பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லைங்க, நடக்கிறது நடக்கட்டும், அவ்வளோதான். அப்புறம் வேறு எதனா சொல்லணுமா காயோ? வேறு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. இது காயு கீழே வந்துட்டா, ரொம்ப ஃபிக்ஸ் வந்து காலெல்லாம் அடிபட்டுச்சு. அதை கூட ஆமாம், காலில் அடிபட்டுச்சு. இங்கே பாருங்கள், தெரிஞ்சுதா தெரியலையா தெரில, பார்க்குறேன் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்குறேன். உடம்பெல்லாம் நிறைய இடத்துல தேஞ்சு போயிருக்கு. கீழே இப்படி தான் வண்டியில், இந்த மாதிரி வண்டியில் இப்படி தான் உட்கார வச்சுட்டு கடைக்கு போயிருந்தேன். பார்த்தா கீழே வந்து இதுவாயிட்டான். எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ நல்ல வேலை சுற்றி இருக்கவங்களாம் வந்து தூக்குனாங்க. வண்டியில் உட்காந்து போவாங்கங்க. ஏய், அதான் சொல்கிறேன், நாய் சொல்லிட்டு தான் இருக்கும், வேலையை போயிருக்கு. ஓ, எனக்கு யாரை சொல்கிறேன் நல்லா தெரியும். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் டி. சரி நாங்கள் டீ குடிச்சிட்டு டீ குடிக்கும் போது காமிக் பாய்.
வந்து லெமன் டீ சொல்லியிருந்தேன். அப்புறம் இது வாங்கணும். இன்னும் வேற ஒரு பேர் நேரம் டப்புனு என் வாயில வந்துருவோம். நான் பால் சொல்லியிருக்கேன், அவங்க மறந்துட்டாங்களா? இப்போ சாரி கேட்டாங்க. ஃபில்டர் பண்ணியிருந்தேன். சாரிலாம் கேட்கல. இப்போ அவங்க கேட்டாங்க, அங்கே பாரு எனக்கு காமிச்சு என்கிட்ட ஆக்ஷன் பண்ணி காமிச்சாங்க. அப்படியா? அதுவும் அங்கே நிற்கிறானுங்களே அந்த பசங்க தான். மொட்டை மறைச்சிச்சு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? நல்ல பசங்க. கடைக்கு வந்தால் நல்லா கவனிச்சு போகலாம். பால் வந்துச்சு. சரி விடுங்க, பால் வந்துச்சான். டபுள் மீனிங்ல எடுத்துக்காதீங்க, சிங்கிள் மீனிங் எடுத்துக்கோங்க. பால் வந்துச்சான். காய் எப்பவுமே பால் தான் குடிப்பா. ஏன்னா அவளுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, டாக்டர் சொல்லியிருக்காங்க. சில நாய்ங்கள்லாம் வந்து யார் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தெரியாத கமெண்ட்ஸில் வாய்க்கு வந்ததாக அடிச்சு விட்டு போயிடுது. அதுவே குடும்பத்துக்கு உதவக்கரையாக தான் இருக்கும். யார் தெரியுமா? காய்கள் சார்ந்தவங்க தான். ஒரு மயிரும் புரிய முடியாது எங்களை. நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சரியா? எல்லாரும் லைஃப்பில் தப்பு பண்ணுவாங்க தான். தப்பு பண்ணாமல் யாரும் வந்துட போகிறது இல்லை. பேசுகிற நீயே இல்லை, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அவள் தான் வரும்போது தட்டி விட்டு போயினே இருக்க வேண்டியதான். ரெடியாக இருக்கிறோம். சொல்கிற நீலாம் ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் ஒழுக்கமான நாயாக இருந்தால் அதெல்லாம் பேசவே மாட்டேன். அது அவங்களோட ப்ரையாரிட்டி, அவங்களோட லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க. காயத்ரி யார் தான் என்ன தான் சொன்னீங்கனாலும், எது தான் பேசுனீங்கனாலும் நான் அவன் மேலே கோவப்படவும் மாட்டேன். அவன் மேலே எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே கோவப்பட்டு திட்டினாலும் அடித்தாலும் அந்த செகண்ட் தான். அது ரியாக்ஷன் பண்ணாத இருந்தால் தான் தப்பு. ரியாக்ட் பண்ணிடுறது ரொம்ப தப்பு இல்லை. ஓகே தானே? அப்போக்கப்பே நான் ரியாக்ட் பண்ணிடுவேன். என்ன அப்படி இருந்தியா அப்படின்னு. இல்லடி அப்படி இப்படின்வா. ஓகே சால்வ். இருந்தாலும் பிரச்சனை இல்லடி விடுறி அப்படின்ட்டு போயிடுங்க. அவ்வளோதான். லைஃப்பில் எல்லாருமே எல்லா தப்பும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தெரிஞ்சும் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ பெட்டர் இல்லை. எப்படி சொல்கிறது? அது செயலில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக புட்டு சாப்பிட்றி வர டபுள் மீனிங்கில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ சிங்கிள் மீனிங் தான் அக்கா எப்பவுமே சிங்கிள் மீனிங் தான். ஓகே, வேற எதனா சொல்லுமா? இப்போ பேசிட்டு இருந்தா அது ஆறி போயிடும், குடிக்க முடியாது. குடிச்சுனே பேசு. ரொம்ப கவலைக்கிடமாக போயிட்டு இருக்குது ஸ்டேஷன் வீடுன்னு. பட் ஆனால் ப்ரூஃப் எல்லாம் நம்ம பக்கம் எவிடன்ஸ்லாம் பக்கமாக இருக்கும். யாருக்காவது அடுக்குமா சொல்லுங்க? நல்லா தூக்கிட்டு வந்த பிள்ளை ஒரு 3:30 மணிக்கு எழுப்பி விட்டு யாராவது சண்டை போட்டு கூட்டின்னு வருவாங்களா? டிப்ரெஷன். வீட்டில் எல்லாமே இருக்குது, வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல தான். எனக்கு நைட் தான் பால்லாம் வந்து வீட்டில் எல்லாமே இருந்தும் கொழுப்பு எடுத்து போய் கடைக்கு வந்திருக்கோம்னா இப்போ எங்களை நாங்கள் என்ன பண்ணலாம்? எங்களுங்கிறத விட இவங்களை என்ன பண்ணலாம்? ஒருத்தர் அப்படியே எதுவுமே சாப்பிடல, வாயை மூடின்னு வந்து உட்காந்துக்கிறாரு. நான் பேசுகிறான் பாருங்க. அவன் அவ்வளோ பிஸ்கட் தரானா பாருங்க. அவன் இதுக்கு மட்டும் தாங்க இதில் ஆகிப்படும். இறங்கும் போது கீழே விழுந்துடும், எங்கன்னா உட்காந்துருக்கும் ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்துருக்கும். இது மட்டும் தான் லாகி. இவ்வளோ எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. எனக்கு இன்னும் தான் எடுத்துருக்கேன். ஆமாம், எனக்கு வேணாம். ஆல்மோஸ்ட் கேக் வேறு இருக்குது. அப்புறம் ஐயோ, இந்த ஷாப் நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஷாப் வந்து ஒரு நிறைய மெமரிஸ் இருக்கு. எப்படி சொல்கிறேன்? என்ன மெமரிஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் பாருங்க, அந்த ஆய்க்கு பிஸ்கெட் சாப்பிட்ற லட்சணத்தை பாருங்க. ஏண்டா அந்த பக்கம் திரும்ப நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தை அப்பிட்டு தின்னு 10 பேர் கொண்டு வரல. என்னக்கா உட்காந்து இந்த கடையில் நல்ல மெமரிஸ் நிறைய இருக்கு. என்னன்னு சொல்லுங்களேன். எத்தனை மெமரிஸ் இருக்கு? 3-4 மெமரிஸ் இருக்கு. எனக்கே தெரியல, சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க. இல்லை உண்மையாகவே இந்த ஷாப்பில் அது இந்த பர்டிகுலராக இந்த டீ ஷாப்பில் 3-4 மெமரிஸ் இருக்கு. அதான் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு மெமரி வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மெமரிஸ். அது ஃபஸ்ட்டு நான் அந்த ஷாப்புக்கு வராதுக்கு முன்னாடியே எனக்கு அது இம்ப்ரெஸ் ஆன அது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த ஷாப்புக்கு வரத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஷாப் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு.
இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து உட்காந்துட்டு ஒரு விஷயம் பேசுனீங்க, நான் கூட நீங்கள் என்னமோ அவ்வளோ பிரியா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு. இடையில கொஞ்ச நாள் ப்ராப்ளம்லாம் வந்து உனக்கு செம்ம பிரச்சனை பண்ணியிருப்பேன், இவளால் மட்டும்தான் நீ கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். இடையில கொஞ்ச நாள் ப்ராப்ளம் வந்தப்போ வண்டி எங்கள்கிட்ட இல்லை, வண்டி ஒரு விஷயமா வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி இல்லாததுனால வெளியெல்லாம் போல அழகு போட்டோம், புது வண்டி. என் பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்க வீடு வீடாக மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. அதனால் வீடு காலி பண்ணுற சுச்சுவேஷன் வந்து சுத்தமாக கையில் காசே இல்லை. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன். ஆல்ரெடி கொடுத்த வீட்டு அட்வான்ஸ்லையுமே பாதி பிடிச்சிட்டு பாதி தான் என்னவோ கொடுத்தாங்க. அதையுமே வண்டிக்கு வரவங்களுக்கு பாத்திரம் ஏற்ற வைக்க அதுக்கே அப்படியே செலவாயிடுச்சு. அதனால வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு அட்வான்ஸ் இல்லைன்ட்டு வண்டியை கொண்டு போய் வச்சோம். அந்த வண்டியை என்னெல்லாம் பண்ண முடியும். புது வண்டி மனசாட்சியில் நம்ம காட்டுறேன் பேசுங்க. வண்டி இருக்குமா? எதுக்கு இது சொல்ல வந்தேன்? அந்த வண்டி என்கிட்ட இல்லை. அந்த இடப்பட்டனால இந்த ஷாப்புக்கு சுத்தமாக வரவே முடியல, வர முடியாமலே இருந்துச்சு. வண்டிலாம் வாங்கி அன்றைக்கி வந்தோமாப்பா இல்லை கொஞ்சம் லேட்டாகி வந்தோமா? அன்றைக்கே சிறுவாபுரி கோயில் போயிட்டோம். அன்றைக்கி வாங்கி கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இடையில வந்தது தான் இந்த ஷாப். 3 நாள் கழிச்சு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இடையிலலாம் வரும். இதுக்கு பக்கத்தில் 5 ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த கடைக்கு கூப்பிட்டு போய் அங்கே போய் உட்காந்து பர்கரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே தான் போடுறது. இந்த கடைக்கு வரதே இல்லை. 1 நாள் கழிச்சு இந்த கடைக்கு வந்ததுக்கு ஹாப்பி. இன்னொன்று சொல்லட்டுமா, இவங்க எதனா சண்டை கிண்டை போட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும்? ஒரு சாரியோ அதுவோ இப்படியோ எப்படி கேட்கணுமோ ஒருத்தவங்களோட ஸ்டைல் அந்த மாதிரி. இவங்களோட ஸ்டைல் இல்லைன்னா சண்டை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்படியே தூக்கி பேக்கப் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுது. எங்கேயாவது கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சண்டையை சமாதானம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் விட்டுரு. தேவையில்லாமல் அதுக்கு வீட்டிலேயே சண்டையை சமாதானம் பண்ணிட்டு அழைச்சி நமக்கு மிச்சம் தானே. அப்படியே நான் தான் ஒர்க்ஸ் ரொம்ப விட்டுறேன். ஏன்னா எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கா, எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் காட்டிடுறேன். ரொம்ப எங்கள் இடத்துல வந்து யோசிச்சு பார்க்குறவங்க தெரியும். சரியாயிடும், எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். என்ன பண்ணுறோம், வெட்டிடுவாங்களா? வெட்டணும் நிச்சயிக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. ரொம்ப கரெக்டாக இருக்குமா, அவ்வளோதான். ப்ராப்பராக எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. எந்த சைட்லேருந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பராக எதுவுமே இல்லீகலாக இல்லை, எல்லாமே லீகலாக கரெக்டாக பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொன்று மென்ஷன் பண்ண நினச்சேன். இது ஒரு லாயர் தான் சொன்னார், ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்குன்னா அந்த ஹஸ்பண்ட் எத்தனை ஒய்ஃப் கூட வேணாலும் இருந்துக்கலாமா, இந்த பொண்ணும் யாரை பிடிக்குதோ அவங்க கூட இருந்துக்கலாமா. அது மாதிரி சட்டமே வந்துருச்சு. வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா தெரிஞ்சுக்கங்க போய்ட்டு. அது தெரிஞ்சுக்கலாம். வக்கீலுக்கு படித்தே வேஸ்ட். ஒரு சில நல்ல வக்கீல்லாம் இருக்கிறாங்க, ஒரு சில எச்செல்லாம் இருக்குது. அந்த எச்சுக்கு தான் இந்த எச்சு. நமக்கு எதுக்கு சாமி ஊர் கதை? நம்ம கதையே ஊராக தான் போயிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர் காயோ வேறு எதனா சொல்கிறியா? காயோ வேற சுற்றி இருக்கிறோம் பேசுறது தான் அதிகமாக கேட்கும். டென்ஷனாக வரீங்க. இந்த விளாகே அப்படி தான் வரும். அதையும் மீறி கொஞ்சம் நாங்கள் பேசுறது கேட்கணும்னு நம்புகிறோம். நீ வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் என் மொட்டையெல்லாம். எதுக்குடி அப்படி பார்த்துட்டு? இல்லை, முடி வளருது. தூக்கம் வருது பயங்கரமாக. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி சண்டை போட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். தூக்கம் வருது. நான் ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்தேன். 3:30 மணிக்கு மேலே எழுதி போட்டு சண்டை போட்டு அழ வச்சாச்சு. அழுது அதில் ஆர்ப்பாட்டமும் பண்ணியாச்சு. நானும் கண்ணாப்பெல்லாம் திட்டேன். ப்ளஸ் அவங்க அப்படின்னு போச்சு. இப்போ செம்மையாக திட்டுறாங்க. இவ திட்ட ஆரம்பிச்சோம். ஐயோ சத்தியத்தெல்லாம் பிரேக் பண்ணுறா. சத்தியத்தை பிரேக் பண்ணா என்ன ஒன்று எல்லாரும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து. அதுவும் ஏன் மேலே தாங்க சத்தியம் பண்ணுச்சு அந்த பிள்ளை. ஏற்கனவே பிரச்சனை ஆல்ரெடி அதிகமாக போயிட்டு இருக்கு எனக்கு. அப்படிலாம் இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சத்தியம்லாம் பண்ணா வச்சுங்களேன், எனக்கு அது பொய் சத்தியமாக ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப காட்டி விட்டுருமா. முடி கொட்ட ஆரம்பிச்சிருமா?
அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். எங்கள் அம்மா கிட்ட கூட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. சத்தியத்தை பிரேக் பண்ணணும்லாம் பண்ணலைங்க, இவங்க பண்ணுறது சரியில்லை. ஸோ அதை நம்ம சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை பிரேக் பண்ணி அதை அவங்களுக்கு சொல்லி காமிச்சேன். உங்களுக்கு நான் ப்ராங்க் வீடியோன்னு ஒன்று எடுத்து நான் போடுறேன். உண்மையாகவே ப்ராங்காகவே எடுத்து போடுறேன். ஒருத்தவங்க மாதிரி கண்டென்ட் வச்சு அப்படிலாம் இது இல்லாமல் ப்ராங்காகவே நான் எடுத்து போடுறேன். அந்த டைமில் இவங்க என்னென்ன பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருங்க. இப்படி ஒரு ட்ரிகர் பண்ணால் யாராக இருந்தாலும் சண்டை போடுவாங்களா மாட்டாங்க. நான் மனசுலாவே இருக்க மாட்டோம், பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுறது, என்ன தான் பண்ணுறதுல அப்படி பண்ணி விட்டுறது. அப்புறம் அதை பண்ணி விட்டதுக்கப்புறம் நீ வேர்ட்ஸ் விட்டுட்ட, நீ திட்டிட்ட அப்படி இப்படின்னா இது எப்படி எடுத்து. சரி ஓகே, அவ்வளோதான். டீலாம் குச்சாச்சு, எல்லாம் காலி பண்ணியாச்சு. இன்னும் அவளோட கேக் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு ஃபினிஷ் பண்ணி ஒரு விளாக் போட்டு வரோம் கிளம்பும் போது. பாய்.